மோஸ்ட் ஆஃப் தி எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்றது வந்து ரீல்ஸ் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் அவங்க போறாங்க. அங்க இருக்கிற அந்த ஹை அஃபிஷியல்ஸ் கூட வச்சு அதை ரீல்ஸ் பண்ணி அவங்க போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷன் இல்லையா நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது மக்களுக்கு. ஆனால் அவங்க அதை ஏன் சூஸ் பண்ணலன்னா, இவ்வளோ ஒரு ஒயிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது வந்து நான் ஒரு மெச்சூர்டு ஆக்ஷனாக பார்க்குறேன். நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து ட்ரக்ஸு தென் வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்கூல் டைம்லேயே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போய் அதை கன்சியூம் பண்ணுறாங்க, என்னங்கிற இந்த வழிபாடு எப்படி போகுதுங்கிறது தெரியல. மெச்சூரிட்டியான போஸ்ட்டில் இருக்காங்க மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமெச்சூர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு மினிஸ்டர். விவசாயத்துறையோட விளையாட்டுத்துறையை தான் வந்து ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்கிறது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறது வந்து நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் ரீல்ஸ்க்காக ஒர்க் பண்ணாங்கன்னா ரியலுக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்க ஸ்டேஜ் போட்டு எல்லாரையும் கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணல. அதனால ட்ரஸ்ட் ஃபேக்ட் ஜென்ரேட் ஆகலை. சும்மா பிளைண்டாக நீங்கள் வந்து கண்மூடியாக எதை செஞ்சாலும் போனால் தப்பு, வந்தால் தப்பு, நின்னா தப்பு, உட்காந்தா தப்புன்னு சொன்னால் அவங்களே எதுக்கு செய்யணும்னு ஆகிடுவாங்க. என்ன சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்ல தான் போகிறான், எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆயிடும். யாருக்குமே நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு வந்து விரக்தி வராது. வணக்கம் டியூபிஸ், வெல்கம் டு டியூபி டாக். மே 10, 2026 தமிழர்களுக்கு மறக்க முடியாத நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 60 வருஷமாக ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. அந்த ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணி இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த 30 நாட்களாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த 30 நாட்கள் நடந்த ஹைலைட்ஸான விஷயங்கள், அவங்க பண்ண இம்ப்ளிமெண்ட்ஸ் என்னென்னு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் மட்டும் இல்லை, நம்ம டியூபி டாக் டீம் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு நியூட்ரலான மனநிலையில் இருந்து. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹாய் சார். ஹலோ பா சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப் டிஸ்கஷன் ஐடியா வந்துட்டு நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, வா நம்ம எல்லோரும் பண்ணலாம் அப்படின்னு. எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, ஆக்சுவலி சோஷியல் மீடியா அண்ட் டிவிகே எலெக்ஷன் ரிசல்ட்டு டிபேட்டு எதுக்குமே இங்கே பஞ்சம் இல்லை. ஆமாங்க சார். ஸோ இன்ஃபேக்ட் நம்மளோட ஐபிஎல்லோட ரேட்டிங்கே தரம் பொருளை வச்சிருச்சு இந்த நியூஸ். ஆமாங்க சார். தென் இந்த டிவிகேவுடைய ரோல். ஸோ இதில் உண்மையாலுமே நியூட்ரலான பொசிஷன் என்ன அப்படின்னு ஒரு மக்களோட மனநிலைமையிலேருந்து ஒரு மக்களோட மக்களாக நம்ம எல்லாரோடையும் ஒரு காமனாக இருக்கும். வி டோன்ட் ஹாவ் எனி கலர்ஸ். எஸ் சார். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு டிபேட்டு, ஒரு ரூம் டிஸ்கஷன் இருந்ததுன்னா அதை வந்து இதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த ரைட் டைரக்ஷன். எஸ் சார். இவங்கெல்லாம் போட்டு ஒரு குழப்பற ட்ரை பண்ணுறாங்க பயங்கரமாக. உண்மையாலுமே நான் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படிங்கிற மனநிலைமைக்கு புஷ் பண்ணுறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் தெளிவு கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இதை சொன்னேன் உங்ககிட்ட. ஓகேங்க சார். சார் ஃபஸ்ட்டு நான் கேள்வி எதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட கிரிட்டிசைசம். இவர் எலிஜிபிளா, இவர் எலிஜிபிள் இல்லையா, அவர் ஒரு ஆக்டர், அவரெல்லாம் எப்படி மற்றவங்க மாதிரி இவர் காணாமல் போயிடுவார், அப்படி இப்படி ஏகப்பட்ட டிபேட்ஸ். உங்ககிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? ஷூர். ஆக்சுவலாக நான் வந்து அந்த ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வி நீட் டு ஒரு விஷயத்த சொல்லணும் ஆடியன்ஸ்க்கு. ஓகேங்க சார். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு யாருக்கும் ஃபேவர் கிடையாது, யாருக்கும் எகென்ஸ்ட் கிடையாது. ஓகே சார். வி ஆர் கோயிங் டு கிவ் ஒரு நடுநிலையான ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே. நம்ம என்ன ஃபீல் பண்ணமோ, நம்மளோட ஆஸ் அ காமன் மேனாக மக்களாக என்ன ஃபீல் பண்ணமோ அதை நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம், உள்ளதை உள்ளபடி. ஸோ ரைட் இஸ் ரைட், ராங் இஸ் ராங், ஃபீல் இஸ் ஃபீல். எஸ் சார். ஸோ அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் பண்ணுறோன்றதை வி ஹாவ் டு ரிஜிஸ்டர். எஸ் சார். ஸோ நவ் ஐ எம் willing to give a answer for your question. ஸோ என்னென்னா, சினிமாக்காரன் அப்படிங்கிற ஒரு டேக் போதுமா சிஎம் சீட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற நாய்ஸ் வந்து இது வந்து நாட் அ நியூ. எஸ் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் வந்து ஸ்க்ரீனில் இருந்து ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்து என்ட்ரு ஆகும்போதே இந்த டிபேட் வந்தது தான். ஓகேங்க சார். அதை தொடர்ந்து ஜெயலலிதா அம்மா வரும்போதும் இதே தான். இன்ஃபேக்ட் விஜயகாந்த் சார் வந்து வின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவருக்கும் இந்த டிபேட் வந்திருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு அப்படி நான் பார்க்கல. சினிமாவும் ஒரு தொழில் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த தொழில் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸில் எல்லா பிஸ்னஸ்லையுமே ஒரு டஃப் இருக்கும். எஸ் சார். அது ஒரு கலைத்துறை. ஒரு துறை மாதிரி அது ஒரு கலைத்துறை. ஈவன் இவர் வந்து என்ன தான் அவங்க அப்பா ஒரு டைரக்டராக இருந்து இன்ட்ரோ பண்ணி விட்டாலும் எத்தனையோ டைரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய மகன்களை வந்து திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாட் ஓன்லி டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், வாட் எவர் இட் இஸ் கொண்டு வந்திருக்காங்க.
பட் அவங்க எல்லாருமே வந்து டாப் ஹீரோ வந்தது கிடையாது. ஆமாங்க சார். ஸோ டாப் ரேங்கிங்கை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு டஃபஸ்ட் ஜாப். உங்களுக்கு உங்களோட டேலண்ட் இருந்தால் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். வித்தவுட் த டேலண்ட் யூ கான் டூ எனி திங். யூ ஹாவ் டு டெவலப் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். முதல்ல உங்களோட ஆக்டிங் ரியலாக இருக்கணும், அவ்வளோ ரியலாக இருக்கணும். ஸோ தென் நீங்கள் வந்து பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். பஞ்சுவாலிட்டி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். டிசிப்ளின். ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா உங்களை நம்பி ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி 4 கோடியில் ஆரம்பிச்சு அவரோட காலங்களில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 400 கோடி 500 கோடிங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்மால் ப்ராஜெக்ட். எஸ் சார், பிக் ப்ராஜெக்ட். இட்ஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை யாரை நம்பி இறக்குறாங்க? ஒரு ப்ரொடியூசர் பணத்தை உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ தான். ரெண்டாவது தான் டேரக்டர், ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்கிரிப்ட் அதெல்லாம் வருது. எஸ் சார். ஸோ ஃபஸ்ட்டு யார் ஹீரோ அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொசிஷன். அது அந்த ஃபஸ்ட் பிளேஸுக்கு வர்றதுக்கு ரொம்ப கடுமையான உழைப்பும் கடுமையான டிசிப்ளினும் வேணும்னா அந்த பொசிஷனை ஒரு நாள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே அப்ட்ரெண்ட்லேயே வச்சுருக்கணும். ஆமாங்க. ஈவன் ஒரு டிப்பு கூட கிடையாது. ஒரு 3 ப்ராஜெக்ட் 4 ப்ராஜெக்ட் சுமாராக போயிடுச்சு. அத்தனை மாதிரி அவ்வளோ அந்த மாதிரி இருக்கிற ஆக்ட்ரஸை எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட் நல்லா போகும், ஒரு ஒரு 5-6 ப்ராஜெக்ட் நல்லா போகாது, திருப்பி ஒரு 2 ப்ராஜெக்ட் போகும். இது அப்படி இல்லை. இது ரொம்ப ரேர் கேஸ். எனக்கு தெரிஞ்சு 90% அண்ட் எபோ தோல்வி படம் கூட இவருக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக தான் கொடுத்துருக்குதுங்கிறது தான் ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி. ஸோ இவரை நம்பி இப்போ மட்டும் இல்லை, இன்னும் அடுத்த 20 வருஷமோ 30 வருஷமோ எவ்வளோ கோடி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு த பீப்புள் ஆர் ரெடி. அப்போ இது எதே இண்டிகேட் பண்ணுதுன்னா அவரோட திறமையை இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஹீ ஹாவ் அ சச் அ டேலண்ட். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது நியாயமாக எல்லோரும் ஏற்றுக்க தான் வேணும். ஸோ தென் இந்த 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 மாதிரி ஒரு காம்படிட்டிவான சினிமா மார்க்கெட்டில் அவர் ஒரு ஃபஸ்ட் பிளேஸை கிட்டத்தட்ட கடந்த ஒரு 25-30 வருஷமாக வந்து ஒரு டாப் லெவல் பொசிஷன் பண்ணிட்டு வரார் அப்படின்னா அவரை வந்து ஈவன் அவரோட எவ்ரி டே பை டே ஹீ வில் ட்ரை டு ஷோ ஹிஸ் டேலண்ட். அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் அவரோட ஆரம்ப கால 10 வருஷ படங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்டர்னில் இருக்கும். நினைத்தேன் வந்தாய், அந்த பூவை உனக்காக, அந்த மிட் ரேஞ்சிலலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அப்போது அந்த காலகட்டங்கள் வேறு. அப்போ அவரோட ஸ்டைலிங்ஸ் அவரோட இதோட எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். தென் இப்போ இருக்கிற ஜென்சிஸுக்கு தகுந்த மாதிரி ஹி டெலிவர். ஸோ அப்போது அவர் வந்து ஒரு அந்த டைனமிக்ஸை புரிஞ்சுட்டு ஹி இம்ப்ரூவ் அ லாட், அப்டேட் ஆகிக்கிறாரு. ஸோ எவ்வளோ ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால தான் ஒரு டாப் லெவல் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ இதிலிருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது he is a very much capable to increase his talent and discipline and responsibility. மெயினாக ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை கீப் ஆன் ஹானர் பண்ணதுனால தான் நோ நாய்ஸ், இண்டஸ்ட்ரியில் நல்ல நேம், யாருமே இவரை வந்து ராங்காக சொன்னது கிடையாது, தப்பாக சொன்னது கிடையாது. ஸோ தென் இது ஒரு பெரிய திறமை தான். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னாவே கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். டிசிப்ளின் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், எஃபர்ட் இருக்கணும். இது இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போது வெரி காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு சினி இண்டஸ்ட்ரியில், ஏன்னா அது வந்து எக்ஸ்போஷர் இண்டஸ்ட்ரி, வெளியே அப்படியே ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும் நம்ம என்ன பண்ணாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ காலம் ஒரு குட் நேமை மெயின்டைன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொசிஷனையும் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு அப்படின்னா ஹீ ஹேவிங் அ குவாலிஃபைட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் டேலண்ட் எல்லாமே. ஸோ அதனால் அந்த திறமைகள் எனக்கு தெரிஞ்சு இஸ் வெரி மச் கேப்பபிள் டு கேப்சர் தி சிஎம் சீட். அந்த சீட்டில் உட்காந்து இவருடைய கடந்த கால திறமைகள், அந்த பொறுப்பு, அந்த பொறுமை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இந்த பதவியை இங்கிருந்து கற்றுக்கிட்டு ஸ்கேல் அப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இட்ஸ் அ வெரி மச் அக்செப்டபிள். உங்களோட நான் முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்க சார். தகுதி அவருக்கு எலிஜிபிள் இருக்கு, 100% எலிஜிபிள் இருக்குதுன்றத இந்த பேராமீட்டர் அடிப்படையில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நாட் ஓன்லி ஐ எம் நாட் ஒரு சினிமா டேகுன்றதை நான் பேஸ் பண்ணி இல்லை, நான் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் வந்து பொதுவாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஹீ இஸ் அ வெரி மச் கேப்பபிள். சார் சூப்பர் சார். இவ்வளோ நேரம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்க எல்லாமே. சார் நெக்ஸ்ட் கோகுல் சார் உங்ககிட்டேருந்து வரேன். இப்போ விஜய் சார் வந்தது எலிஜிபிளா இல்லையா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சிஎம் அவர் ஆகிட்டாரு. நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்கிட்டலேருந்து பார்க்கும்போது அவர் முன்னாடி டைம் பீயிங்லேருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏனோதானோ அப்படிங்கிறதுல வந்து வரல அவர். ஏன் அப்படின்னா அவர் முன்னாடி அவர் இந்த செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து முதல்ல அவரோட ஃபேஷனை வந்து ஓரியன்டாக அவர் வந்து சூஸ் பண்ணார். அந்த ஃபேஷன் ஓரியன்டில் வந்து அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டார். ஒரு டைம் பீயிங்லையுமே அவரோட சார் சொன்ன மாதிரி ஒரு கதாபாத்திரத்துலேயே நிறைய வந்து மக்களுக்கான இதில் போய் சேர்த்துருக்காரு. ஸோ இதில் வந்து அவங்க பெரிய பெரிய ஜெயின்ஸ் நம்ம தெரிஞ்ச பெரிய ஜாம்பவான் லைக் ரஜினி சார், தென் வந்து கமல் சார், நம்மளோட விஜயகாந்த் சார், இவங்கெல்லாம் வர முடியாத டைமில் வந்து இவர் வந்திருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே உன்னிப்பாக முன்னாடி டைம்லேருந்துமே வந்து ஒரு விஷயத்தை என்ன போய் மக்கள் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே மைன்யூட்டாக வந்து அங்கே பார்த்துட்டு தான் வந்து ரைட் டைம் அண்ட் ரைட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த டைமில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வந்தால் நம்ம வெல்லணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்து தான் வந்து உள்ளே வந்திருக்காரு. நான் அவரோட சீட்டில் உட்காந்து இப்போ வரைக்குமே கேப்பபிளாக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிற ஒரு விஷயம் சார். இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகேங்க சார். நெக்ஸ்ட் மனோஜ், நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரும் விமர்சிச்சாங்க. ஏன்னா ஒரு சினிமாக்காரு எப்படி வர முடியும் அப்படின்னு. ஏன் சினிமாக்கார் ஏன் வரக்கூடாது அப்படின்னு தான் என்னோட ஃபஸ்ட்டு கேள்வி. ஏன் அப்படின்னா அவர் ஸ்டார்டிங்கில் அவரோட ஃபேஸ் வேல்யூ யாரும் அக்செப்ட் பண்ணிக்க கிடையாது. ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் அவரோடது. அப்புறம் வர எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து ஹார்ட்ஸை வந்து அவர் சம்பாரிச்சிருக்காரு. ஸோ எக்ஸ்போஷரும் இருந்திருக்கு. மக்களுக்கு ஒரு நல்ல இன்டென்ஷனில் பண்ணணும்னு நினச்சி வராரு. ஸோ ஆப்வியஸாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சார் சொன்ன மாதிரி தான் சினி இண்டஸ்ட்ரி வந்து நல்ல எக்ஸ்போஜரான இண்டஸ்ட்ரி தான். என்ன பண்ணாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அவருக்கு வந்து எந்த பிளாக் மார்க்கும் இல்லை. அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறதா. அதுவும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சி வந்துருந்துருக்காரு டென்ஷனோட. ஸோ அது கன்டினியூ பண்ணால் நல்ல விஷயம் தான். அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் என்னோட. ஓகேங்க சார். இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன் சார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இப்போ வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு சொன்னார், சின்ன வயசில் நான் நியூஸ் பார்க்க மாட்டேன். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ அவரே என்ன திட்டுறாரு, ஏன்டா அப்பா பார்த்தா நீயே நியூஸ் பார்த்துட்டு இருக்கான்னு. இந்த மாதிரி பல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நியூஸ் பார்க்க வச்சுருக்காரு. ஆக்சுவலி அவர் சொன்னால் ஒரு கூட்டம் கேட்குது. ஆக்சுவலி அதுவே வந்துட்டு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அது ஒரு விஷயமே ஒரு பயங்கரமான எலிஜிபிலிட்டி தான். அதே மாதிரி சினிமா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் சார். ஏன்னா ஒரு டிசிஷன் தப்பானாலும் மொத்தமாக இப்போ படம் நல்லா இல்லைனா ஹீரோவை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அதை வந்து கரெக்டாக டிசிஷன் எடுத்து இப்போ கன்சிஸ்டன்சியாக அவர் வந்துட்டு அந்த கரியர் உச்சத்திலே இருக்கார். அதுவே ஒரு அக்செப்டபிள் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அது அக்செப்டபிள் தான் சார். அவர் வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு பயங்கரமாக டிசர்வ் தான் சார். ஸோ 4 ஸ்டார். ஸோ இந்த ரவுண்டில் 4 பாயிண்ட்டு. ஓகேங்க சார். 4 பேருமே அக்ரீடு. இப்போ எல்லாருமே அக்ரீட். ஹி ஹேவ் அ கேப்பபிள்ங்கிறதுல we all are agreed. ஓகேங்க சார். சரி ஓகேங்க சார். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மே 10 அன்னைக்கு, மே 10ல் அந்த மே 4 அன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? என்னடா நம்ம இல்லைனா இது அப்படி தானே இருக்கும், என்னடா புதுசாக ஒன்று வந்துருச்சு, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ரைட். மே 4 the feeling, அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னா லைக் எக்ஸ்பெக்டட்னா லைக் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஓகேங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே டிபேட்ஸ் எப்படி இருந்ததுன்னா ஒரு 15 to 20% லெவல் வரைக்குமே ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு தான் ஓவரால் சொன்னாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் பார்த்தேன் நான். பட் நான் ஒரு ஸ்ட்ராங்கான வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து பார்க்கல. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டியாக வருவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லாவே பார்த்தேன். ஏன்னா நான் வந்து ரீசெண்டாகவே சில இந்த க்ரௌட்ஸ்லாம் எல்லாம் அந்த அவரோட மாநாடு ஸ்பீச்சு க்ரௌடு எல்லாமே பார்க்கும்போது எல்லாம் எந்தெந்த ஏரியாவில் அவங்க வந்து இது பண்ணுறாங்களோ மாநாடு வைக்கிறாங்களோ அந்தந்த ஏரியாவோட நேட்டிவ் ஆடியன்ஸோட க்ரௌடு வந்து நல்லாவே அக்குமுலேட் ஆச்சு. நம்மளால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் எனக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு ஆப்போனண்ட்டாக ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக வருவாங்க அப்படிங்கிறது இருந்தது. பட் அது எனக்கு ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு மக்கள் இப்படி ஒரு டேர்ன் அடிப்பாங்கன்றதே வந்து 60 வருஷம் ஹிஸ்ட்ரி இல்லை சார். 60 வருஷம் ஹிஸ்ட்ரி சொன்ன மாதிரி நான் யூஸ்வலாக நினச்சிட்டு இருந்தேன் இவங்களை வந்து எப்பவுமே இந்த இதுலேருந்து அதுக்கு போடுவாங்க, அதுலேருந்து இதுக்கு போடுவாங்க இப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இது ஒரு மேஜிக் தான், ஒரு மேஜிக். ஒரு நம்ம மக்களை நம்மளே இன்னொரு முறை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான மூமெண்ட்டாக தான். இப்போ மக்களும் எதிர்பார்த்துருக்காங்க மாற்றம் வேணும். கண்டிப்பாக இதுலேருந்து புரிஞ்சுக்கிறது அதான். ஸோ ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ஓப்பன் ஆகுது, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லுங்கள் சார். மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷன் இல்லையா நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது மக்களுக்கு. ஆனால் அவங்க அதை ஏன் சூஸ் பண்ணலன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்ல போனால் ஒரு ஃபேஸ் வேல்யூ அண்ட் ட்ரஸ்ட் ஃபேக்ட்னு சொல்லுவோம். எஸ் சார். எப்பவுமே ஈவன் நம்ம ஒரு 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 துணி கடைக்கு போனாலும் சரி, ஒரு நகை கடைக்கு போனாலும் சரி, ஒரு காமன் பப்ளிக் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்கும்.
எஸ் சார். அந்த ஏன் அங்கே போகிறீங்கன்னு கேட்டால் அவங்க ஒரு ஃபேக்டர் வச்சுருப்பாங்க. Yes, sir. அக்செப்டன்ஸ், அக்செப்ட். ஒரு பிராண்ட் அக்செப்டன்ஸ், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த பிராண்ட் மேலே நம்பிக்கை, இல்லை வந்து அங்கே போனால் நல்லாயிருக்கும், ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம், மக்களுடைய அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆஸ் அ இண்டிவிஜுவலாக இவரை நம்ம வந்து அந்த அக்செப்டன்ஸ் மக்கள்கிட்ட இருந்ததுனால தான் ஹி வில் வின். எஸ் சார். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் இருக்குன்றதை நம்மளால் முதலே பார்க்க முடிஞ்சுது. மக்கள் வந்து இவரோட ஃபேஸ் வேல்யூ வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தோட மனசில். ஈவன் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈவன் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கண்டிப்பாக இவரோட ரசிகர்களாக தான் இருப்பாங்க. ஆமாங்க சார். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி தான். ஒன்று தலை ஃபேனாக இருப்பாங்க, இல்லை தளபதி ஃபேனாக இருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம அதுக்கெல்லாம் எவ்வளோ சினிமானால கேள்வி தலையா தளபதியா? ஆமாம், இங்கே அக்செப்டன்ஸ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ் அக்செப்டன்ஸ் வந்து தளபதிக்கு வந்து ஃபினாமினல். ஓல்டேஜ் பீப்புளோட அக்செப்டன்ஸு, குழந்தைங்களோட அக்செப்டன்ஸு. ஸோ அவங்க தளபதியோட பாட்டை போட்டு டான்ஸ் ஆடாத. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அக்செப்டன்ஸ் பேசிக்காகவே அவருக்கு இருக்குதுன்னு சொல்ல. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்ட்டும் அக்செப்டன்ஸும் நேட்டிவாகவே பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து மற்ற கட்சிகள்கிட்ட மக்களுக்கு அது வரலை. வர மாதிரி அவங்க எதுவும் மூமெண்டம் க்ரியேட் பண்ணல. ஜஸ்ட் அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ இவருக்கு வந்து அந்த ஒரு அந்த சினிமா வந்து அந்த ஃபேஸ் வேல்யூவும் ட்ரஸ்ட் ஃபேக்டும் க்ரியேட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. எஸ் சார். பட் இதர கட்சிகள் அந்த சினிமாங்கிற பேக்ரவுண்ட் இல்லாதவங்க மேபி என்ன பண்ணியிருக்கலாம்னா, அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்கணும் ஸ்டேட்டுக்காக. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ஒன்லி ஸ்டேஜ் ஸ்பீச்சை தாண்டி, மேடை போட்டு பேசுகிறத தாண்டி, நாட்டு மக்களுக்காக ஏதாவது இறங்கி ஏதாவது கவர்மெண்ட் பாலிசிஸ்லேயோ இல்லை ஏதாவது அவங்க நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்டேட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஏதாவது ஒரு மக்கள் பொது பிரச்சனையில் அவங்க போராடி அதை ஓன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சு வந்திருக்கும். ஸோ அவங்க ஸ்டேஜ் போட்டு எல்லாரையும் கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணல. அதனால ட்ரஸ்ட் ஃபேக்ட் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இவர்கிட்ட ட்ரஸ்ட் ஃபேக்ட்டுங்கிறது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் இவர் எப்பவுமே இருக்கார். ஓகேங்க சார். இப்போ ஒரு ஆக்டர் அப்படி அந்த ஒரு டெய்லி அவங்க ஃபேஸை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போதே டெய்லி நான் உங்களை பார்க்குறேன், உங்கள் கூட நான் பேசுகிறேன்னா இல்லையான்றது கிடையாது, டெய்லி உங்களை நான் பார்க்குறேங்கும் போதே எனக்கு அந்த ஃபேஸ் அக்செப்டன்ஸ் வந்துடும். தென் ட்ரஸ்ட் ஃபேக்டர் எனக்குள்ளே ஜென்ரேட் ஆகிடும். அதனால நான் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நம்பி கொடுப்பேன், சரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஓகேங்க சார். ஸோ மற்றவங்க வந்து அட்லீஸ்ட் தேர்ஃபோர் இதுக்கப்புறமாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் பீஸை மட்டுமே ஸ்டேஜ் போட்டு சும்மா கமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நம்ம சமுதாயத்துக்கு தேவையான அத்தியாவசியமான ஏதோ ஒரு பிரச்சனையில் சொல்யூஷனை கேப்சர் பண்ணுற மாதிரியான நியாயமான முறையில் போராட்டங்களோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி அச்சீவ் பண்ணணும். ஓகேங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணலைன்னா இவங்களால எவ்வளோ காலம் ஆனாலும் எந்த இதையும் பண்ண முடியாதுன்றது என்னோட தனிப்பட்ட. அப்போது அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரியே ஃபேஸ் வேல்யூ ட்ரஸ்ட் ஃபேக்டர் விஜய் அவர்களுக்கும் இருந்திருக்கு. ஆமாம், நீங்கள் அண்ணா வந்தெல்லாம் அதுதான், அவருக்கு வந்து சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனால் மேடைனால கிட்டத்தட்ட 12 வருஷம் பயங்கரமாக வந்து கட்சியில் ஈடுபட்டு, ஏன்னா கட்சிக்குள்ளே இருந்தார். எஸ் சார். ஈவன் அவர் பெரியாரோட கட்சியில் போய் ஜாயின் பண்ணி தென் அதுக்கப்புறம் திராவிட கழகம் ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட கழகமாக இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார்கிட்டருந்து பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட அதில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதே மாதிரி வந்து திராவிட நாடு அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமான புரட்சியிலெல்லாம் இது எக்ஸாம்பிள் 1 and 2. எஸ் சார். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அவர் வந்து கண்டினியூஸான போராட்டங்கள் பண்ணி இறங்கி கிரவுண்டில் வந்து ஒரு நல்ல நியாயமான விஷயத்துக்காக ஃபைட் பண்ணி ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணார். அது மாதிரி தான் கருணாநிதி அவர்களும். ஸோ எம்ஜிஆர் அவர்களும் அதே மாதிரி தான். ஒரு பேரல் ரோல். எம்ஜிஆர் பொலிட்டிக்கல்லையும் இருந்துட்டு ஃபிலிம்லேயும் இருந்துட்டு ட்ரஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணார். ஈவன் ஜெயலலிதாவும் அதே தான். அவங்களும் சினிமாவில் இருந்தாலும் அவங்க பண்ண கேம்பெயின் மாதிரியெல்லாம் இது வரைக்கும் வில்லேஜ் பை வில்லேஜாக கேம்பெயின் பண்ணாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 3rd standard 4th standard படிக்கும்போது எங்கள் வில்லேஜ்க்கெலாம் வந்திருக்காங்க. இறங்கி நின்று வேன் விட்டு இறங்கி நின்று எங்கள் வில்லேஜ்லாம் ஜஸ்ட்டு வீடே மொத்தம் 20 வீடு தான், 22 வீடு தான் இருக்கும். அங்கே வந்து வேனை விட்டு கேம்பெயின் வேனை விட்டு கீழே இறங்கி நின்று பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்குமே நீங்கள் அவங்க ஜெயலலிதா அம்மா நேமை சொன்னாவே எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, அவங்க அளவுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது, இறங்கி அந்தளவுக்கு வந்து இது பண்ண முடியாதுங்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு ட்ரஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தே வில் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஓகேங்க. ஏன்னா இன்னி கொஞ்சம் மீடியா இருக்குது, ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிடும்.
அன்றைக்கெல்லாம் பிரிண்ட் மீடியா தான், நியூஸ் பேப்பர் தான். அதுலேயும் ஒரு ஒரு இவ்வளோ தான், ஒரு செய்தி தான் போடுவாங்க. அது ஏதாவது வந்து கவர்மெண்ட்ஸை தாண்டி அதை போடணும். மேபி ஆளுங்கட்சினா எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அதை தாண்டி அதை பண்ணணும். தென் அந்த மாதிரி அவங்களே எஃபோர்ட் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு. ஸோ அதான் சொல்ல வரேன்னா, இந்த ட்ரஸ்ட்டுங்கிறத நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூ நீட் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். அது சும்மாலாம் வந்துடும். ஆமாம், இவருக்கு ஏற்கனவே அந்த ட்ரஸ்ட் இருக்கு அக்செப்டன்ஸும் ட்ரஸ்ட்டும் இருக்குது. அப்போ இவர் கொடுத்துற ஸ்டேட்மெண்ட்டுக்கு சரி we will give a chance, நம்ம ட்ரை பண்ணுவோம், ஏன் why not இட்ஸ் a valid, why not அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் ஒருமித்தமாக தோணியிருக்கு. தோணுனதுனால தான் இந்த பெரிய மாற்றம். கண்டிப்பாக சார். ஓகேங்க சார், நம்ம வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு எலிஜிபிளாக இல்லையான்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஃபேஸ் வேல்யூ நீங்கள் சூப்பராக எலிஜிபிள் இல்லை, அக்செப்டபிள். அதாவது மீன்ஸ் என்னென்னா அந்த டிபேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிட். ஓகேங்க சார். ஃபிட்டான்னு பார்த்தோம். எஸ், ஹீ இஸ் அ ஃபிட்டுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஃபேஸ் வேல்யூ பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போது 30 நாட்கள் முடிஞ்சிருச்சு சார் அவர் ஆட்சிக்கு வந்து. அந்த 30 நாட்களில் அவங்க பண்ண ஹைலைட்ஸான விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சார். எல்லாருமே ஒரு பாயிண்டில் எல்லாருமே என்னென்ன பாயிண்ட் இருக்கோ சொல்லலாம் சார். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த 30 நாட்கள் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, நியூஸில் நான் சோஷியல் மீடியாலையும் பார்த்தேன், தேனியில் ஒரு வில்லேஜில் வந்துட்டு 56 வருஷமாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கிடையாது. அது வந்துட்டு இந்த ஆட்சி வந்த உடனே அங்கே வந்துட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து, அடுத்த நாளே பஸ் விட்டுட்டாங்க அங்கே. அது நான் பார்க்கும்போது அந்த மக்களோட சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா 56 வருஷமாக இல்லாத ஒரு வில்லேஜில் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்போ இவங்க பண்ணும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் சார் நான் பார்த்தேன். நிறைய பேர் தேனி ஃப்ரெண்ட்ஸுமே போட்டிருந்தாங்க, ஸ்டேட்டஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது உண்மைதான், வரவேற்கத்தக்கது. சார் இப்போ உங்களோட இதில் சார் நீங்கள் ஹைலைட்ஸாக பார்த்தீங்க 30 நாட்களில்? நான் 2 ஹைலைட்ஸாக பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் அ சிஎம் விஜய் சார் அவரோட இண்டிவிஜுவல் ஹைலைட்ஸ் எனக்கு அவர்கிட்ட அட்மையர் ஆனது அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னென்னா ஃபஸ்ட்டாக சிஎம் ஆனதுக்கப்புறம் ஸோ அவரோட ஸ்பீச்சை ரொம்ப நான் ஃபோக்கஸ்டாக பார்த்தேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ம சிங்கப்பெண் அதிரடி படம் நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. எஸ் சார். ஸோ சிங்கப்பெண் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ ஸ்பீச் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஸ்பீச் வந்து சிஎம்க்கு அப்புறம் ஃபுல் சிஎம்மாக அப்போ தான். ஏன்னா ஈவன் தேங்க்ஸ் மீட் திருச்சியில் கூட அவர் வேறு மாதிரி ஆன்சர் லைக் அகெயின் பொலிட்டிக்கலாக தான் அவர் ஆன்சர் பண்ணியிருந்தார். ஏன்னா பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் மீட் அது. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராப்பர் சிஎம்மாக ஸ்பீச் கொடுத்துருந்தார். அது 2 டைலாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவும் அட்மிட் ஆச்சு. ஒன்று வந்து க்ரைம்ஸை பற்றி பேசினார். இந்த க்ரைம் ரேட் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ட்ரக்ஸ். ஆமாம். ஸோ எல்லா இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடியும் இந்த க்ரைமுக்கு பின்னாடி இந்த ட்ரக் இன்டேக்குங்கிறது இருக்கிறதுனால தான் க்ரைம் ரேட் அதிகமாகுது. ஸோ ட்ரக்கை வந்து இரும்பு கரம் கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணணும், விச் மீன்ஸ் அதை வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை டுவர்ட்ஸ் அதற்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ். ஸோ அப்படிங்கிறது வந்து அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேங்க சார். ஸோ அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அதை பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ் சார். இட் இஸ் அ ஃப்ரண்ட் ரன்னிங் வேர்ட். ஸோ அப்போ அவர் வந்து அதில் தெளிவாகவும் ஒரு கன்க்ளூஷனாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கார் அப்படிங்கிறத என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். ஓகேங்க சார். ஏன்னா எத்தனையோ அப்பாவிகள் தான் இதில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதனால் அது இட் இஸ் அ மோஸ்ட் தென் அது மாதிரியே அதுக்கான மூமெண்ட்டும் போயிட்டே தான் இருக்குது. கவர்மெண்ட்டோட மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு பார்க்க முடியுது, நம்மளால் நியூஸ்கள் வருது. நீங்கள் 50% தான் அக்செப்டபுளாக இருக்குது எஸ் சார் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ். தென் இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருந்தார். எஸ் சார். ஸோ எந்த இடத்துலையா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஆஸ் அ தனி மனிதனோட ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்துட்டாவே குற்றங்கள் அவ்வளோவா நடக்காது, ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகிடுன்றாரு. ஸோ அது எனக்கு இது வந்து இந்த கருத்து எனக்குமே தனிப்பட்ட முறையில் ரொம்ப காலமாக என் கூட இருக்கிற கருத்து. ஆமாம், நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், நானுமே உங்களுக்குலாம் பேசும்போது எப்பவுமே அதுதான். ஸோ இதில் என்னன்னு பார்க்குறேன்னா, இதில் தனி மனித ஒழுக்கம் அப்போ இங்கே எதை போடுதுன்னா தனி மனித ஒழுக்கம் கெட்டு போச்சுன்றதை அது வெளிக்காட்டுது. அது சொல்கிறாரு அவர் அங்கே சொல்லும்போது. அதோட இன்னொரு மீனிங் என்னென்னா, அப்போ தனி மனித ஒழுக்கம் த பர்சன்டேஜஸ் வைஸ் வீக் ஆகுது நம்மளோட தமிழ்நாட்டில். ஸோ நம்மளோட தமிழ்நாடுனாவே அன்பு, பண்பு, மரியாதை அப்படிங்கிறது தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு. மதுரை மரியாதை ஒரு அழகு, திருநெல்வேலி மரியாதை ஒரு அழகு, கோயம்புத்தூர் மரியாதை ஒரு அழகு, அந்த மாதிரி தான் நம்ம பெயர் போனது.
இன்றைக்கி அந்த டிசிப்ளினில் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்குது. எஸ் சார். நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எந்த மாதிரி இதுக்கு நான் மெயின் லேகாக பார்க்குறது வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய லேகை தான் நான் இதை பார்க்குறேன். ஓகேங்க சார். ஸோ எப்படி வந்து 5இல் வளையாதது 50இல் வளையாதோ, அதனால் வந்து ஒரு குழந்தைய ஒரு தனி மனிதனோட ஒழுக்கன்றது அடல்ட் ஏஜில் வர்றதில்லை. அவங்கள எப்படி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றாங்களே, அந்த மாதிரி வளர்ப்போக்கும் எல்லா உயிர்க்கும் வளரும் போது எல்லாரும் சமமாக வளர்றதில்லை. எஸ் சார். ஸோ வளர்ப்பால் என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்க சர்க்கம்டென்ஸ், அவங்க சூழ்நிலைகள் சேஞ்ச் ஆயிடுறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸோட பிஹேவியர், இல்லை அவங்கள சுற்றி நடக்கிற பக்கத்து வீட்டில் நடக்கிற அவங்க சொசைட்டியில் நடக்கிற பிஹேவியரை வச்சு தான் அவங்க அது மாதிரி ராங் டைரக்ஷனுக்கு போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்கூலில் வந்து இன்னும் அதே 5 சப்ஜெக்டாக இருக்குது. கண்டிப்பாக கம்பல்சரி 6வது ஒரு சப்ஜெக்டாக டிசிப்ளின் சப்ஜெக்டை உள்ளே இன்வால்வ் பண்ணணும். ஓகேங்க சார். ஸோ உள்ளே இன்வால்வ் பண்ணி தே ஹாவ் டு மானிட்டர். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ரெகுலர் பேசிஸில் போகிற டீச்சர்ஸ்னால கண்டிப்பாக அந்த டிசிப்ளின் மார்க் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட பார்வையில் யூனிஃபார்மாக தான் தெரியும். ஆமாங்க சார். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்டாஃப்ஸ் அதாவது லைக் வந்து ஒரு இதுக்குன்னு இந்த சைக்காலஜிஸ்ட் கிளாஸஸ்ஸு, ஓகேங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேல எடுக்கக்கூடிய டீச்சர்ஸை ஆன்போர்ட் பண்ணி, ஸ்டாஃப்ஸ் ஆன்போர்ட் பண்ணி இதை அதை பேராமீட்டரை மெஷர் பண்ணணும். இண்டிவிஜுவல் டிசிப்ளின்ஸ் எப்படி வந்து ஒரு ஸ்டேஜில் வரும்போது ஒரு டீம் ஒர்க்கோட முக்கியத்துவம் சொல்லித்தரணும். ஒத்துமையோட எல்லோரும் சேர்ந்து இருந்தால் அதோட பெனிஃபிட்ஸு, அவங்க தனி மனித ஒழுக்கத்தோட செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி வந்து ஒரு ராங் டைரக்ஷனுக்கு போகாமல் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறது, எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்குற கெப்பாசிட்டி, இந்த மாதிரியே குணாதிசயங்களை வந்து இன்ஜஸ்ட் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக பேரண்ட்டோட கடமை. இந்த பேரண்ட் அதை மிஸ் பண்ணும்போது தான் இது முக்கியமான கடமை ஸ்கூலோட கடமையாக மாறுது. ஓகேங்க சார். இன்றைக்கி ஏன் க்ரைம் ரேட் அதிகமாகுதுன்னா, இந்த ரெண்டுலேயும் மிஸ் ஆகி வரவங்களால தான் அந்த பிரச்சனை நடக்குது. எஸ் சார். பேரண்ட்டு ஆப்வியஸ்லி அவங்களோட நேச்சராகவே அவங்க ஃபேமிலியோடைய ஸ்டைல் அண்டு ஃப்ளோ அண்டு அவங்களுடைய சொசைட்டியோட ஃப்ளோ மேபி அது தப்பாக இருக்கலாம். ஸோ அது ஸ்கூல்லையும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல், ஸ்கூல்லையும் அதை ஸ்டடி பண்ணாமல்னால இது இந்த மரம் வந்து சின்ன வயசில் நீங்கள் ஒரு செடியை நட்டு வளர்த்துறீங்க, வளர்ந்து வரும்போது நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணாலும் இழுத்து நீங்கள் அதை கட்டி வச்சிங்கன்னா அது அந்த டைரெக்ஷனில் தான் வளரும். எஸ் சார். ஆனால் இதுவே அதை ஒரு பெரிய மரமாகிறவருக்கு விட்டுட்டிங்கன்னா அது எந்த டைரெக்ஷனும் உங்களால் மாற்ற முடியாது. அது அங்கேயே தான் இருக்கும். அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ அப்போது இவரோட டேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த டேகோட அவரோட கான்சன்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கூல் பக்கம் திரும்பும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டமில் கண்டிப்பாக ஒரு டிசிப்ளின்ங்கிற ஒரு சப்ஜெக்டை ஆட் பண்ணி அதுக்கான டீம்ஸை ரெக்ரூட் பண்ணி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஆர்மியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து உடனே ஓகே 12th முடிச்சிட்டோம் ஆர்மி ட்ரைனிங் போகிறோம் அப்படின்னு போனோன்னா அவங்க வந்து ஓகேப்பா சூப்பர்னு சொல்லிட்டு நீ ஹைட்டு வெயிட்டாக இருக்க, ஓகே இந்த கன்னு நீ போய் நில்லுன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லிடுறது கிடையாது. ஸோ அதுக்குன்னு அந்த ஆர்மி குவாலிஃபைடுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. போலீஸ் வந்தால் போலீஸ் குவாலிஃபைடுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஈவன் ஒரு நர்ஸ் வேலைக்கு போனாலும் நர்ஸுக்குன்னு ஒரு குவாலிஃபைடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சர்வீஸ் டிவிஷன்ஸ். இந்த சர்வீஸ் டிவிஷன்ஸ்லாம் அந்த பேராமீட்டர் ரீச் பண்ணும். அதே மாதிரி தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறந்த குடிமகன், நல்ல குடிமகன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். அதை வந்து நம்ம கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு. ஓகே. ஒரு 12th பாஸ் அவுட் ஆகி வர ஒரு பையன் ஒரு குட் சிட்டிசன், ஒரு நல்ல குடிமகன் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுற பேராமீட்டர் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குதுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ அதை கொஞ்சம் எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபோக்கஸ் பண்ணி வழக்கம் போல் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ்னு போகாமல் 6th சென்ஸ் மாதிரி 6வது சென்ஸ், 5 சென்ஸ் ஓகே, 6வது சென்ஸு 6th சென்ஸு டிசிப்ளின் சென்ஸ், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் க்ரைம் ரேட்டை குறைக்கணுன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணணும். ஓகேங்க சார். ஸோ 12 வருஷம் கழித்து உங்களுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்க சார். ஹைலைட்ஸ் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க 2 விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடியாவும் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், இந்த ஹைலைட்ஸ் நான் ஏன் சொன்னேன்னா இந்த 2 இன்டென்ஷன் இன்சைட் ஃப்ரம் நம்மளோட சிஎம் ஹார்ட் வந்து ரியலி அப்ரிஷியபிள். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. பட் இது எப்படி கன்வெர்ட் ஆகி, எப்படி அது ரோல் அவுட் ஆகி, எப்படி அதுலேருந்து அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகேங்க சார். அதான் சார், இப்போ நீங்கள் வந்துட்டு 2 ஐடியா புதுசாகவும் சொல்லியும் இந்த மாதிரி பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது நல்லா இருந்துச்சு அது கேட்கவும்.
ஓகேங்க சார். கண்டிப்பாக எவ்வளோ அஃபீஷியல்ஸ் பார்ப்பாங்க, கண்டிப்பாக இது போய் ரீச் ஆகிற இடத்துக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நம்புகிறேன். ஆமாங்க சார். சரி ஓகேங்க சார். கோகுல் சார் நீங்கள் சொல்லுங்கள், 30 நாட்கள் நீங்களும் தமிழகத்தில் தான் இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஹைலைட்ஸான விஷயங்கள் என்ன? உங்களுக்கு பிடிச்ச ஹைலைட்ஸான விஷயங்கள் என்ன? இப்போ மக்கள் வந்து இப்போ டே 1 to 30 தான் வந்து எல்லா இடத்துலையுமே சோஷியல் மீடியா, நம்ம நேரில் பார்க்குறது, டீ கடையில், நம்ம வெளியில் பார்க்குற பங்க்கில், எல்லா இடத்துலையும் பேசப்படுற விஷயம் வந்து டே 1 to day 30 தான். ஸோ இதில் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக 2 பார்க்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து ட்ரக்ஸு தென் வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. அது ஃப்ரம் ஸ்கூல் டைம்லேயே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போய் அதை கன்சியூம் பண்ணுறாங்க, என்னங்கிற இந்த வழிபாடு எப்படி போகுதுங்கிறது தெரியல. ஸோ அதை ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவர் சார்ஜ் எடுத்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நிறைய போலீஸஸ் வந்து அதை நான் சோஷியல் மீடியாவில் நான் வைரலாக பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்த்து நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ், நிறைய எஸ்ஐஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் வந்து நம்ம திருச்சியில் இது வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நிறைய பீப்புளுக்கும் ஒரு டேரெக்டாக அந்த விழிப்புணர்வு கொண்டு வந்திருந்தாங்க. அதே டைமில் போலீஸ் அந்த ஆக்ஷன் வந்து இம்மீடியட்டாக இந்த ரெமெடி எடுத்தாங்க. நிறைய ட்ரக்ஸ் போய் எங்கெங்கெல்லாம் சப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்த்து எல்லாமே அதை அழிச்சாங்க. நிறைய இதில் போய் குழி நோண்டி வந்து அதை போட்டு எரிச்சாங்க. அத்தனை கோடியான ட்ரக்ஸை வந்து பண்ணாங்க. தென் ஆல்கஹால் வந்து நான் ரொம்ப வியந்து பார்த்தது என்ன அப்படின்னா, ஆல்கஹால் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு வருமானத்தை ஜென்ரேட் பண்ணது வந்து இல்லைனாலும் பரவாயில்லையே, மக்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும், சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபஸ்ட் இருக்கணும். சார் சொன்ன மாதிரி வந்து இந்த இதில் வந்து அந்த இது க்ரியேட் ஆகுதோ அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை சைன் போட்டு அகற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில், அந்த வந்து பஸ் ஸ்டாண்டு, இன்ஸ்டியூட்ஸு, ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஃபஸ்ட்டு அகற்றினார். அதுக்கே வந்து நான் மக்கள் மேலே பெரிய வரவேற்பு எதிர்பார்த்துச்சு. ஸோ அது வந்து இன்னும் வரவேற்கத்தக்கதாக இருக்குது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில். தென் வந்து அவர் சொன்னாலும் வந்து பீப்புள் இப்போ இருக்க மைண்ட் செட்டில் வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. ஃபேமிலிஸ், நம்ம இருக்கக்கூடிய கிட்ஸை நீ ஏன்ப்பா அதை பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் டாடி இது பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் சிட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லி பீப்புள் சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்ட அந்த விதை வந்து விதைச்சதுனால, ஸோ இவர் சும்மா எங்கே கயிறு போட்டு நம்ம இழுக்கிறோமோ அந்த வழி தான் அந்த டைமென்ஷனுங்கிறது வருது. ஸோ இதில் அந்த ஹைலைட்ஸ் வந்து இந்த 2 தான் நான் பார்க்குறேன் பெஸ்ட்டாக. சூப்பராக சொன்னீங்க சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மனோஜ் நீங்கள் சொல்லுங்கள், 30 நாட்கள். இப்போ சார் சொன்ன மாதிரி, கோகுல் சார் சொன்ன மாதிரியுமே போதை ஒழிப்பு வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்தே அவர் எப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்தாரோ அப்போ இருந்தே வந்து போதை ஒழிப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. நம்ம அந்த ஆக்ஷன்ஸுமே பார்த்துட்ருக்கோம். மற்ற பார்ட்டிஸ் எப்படி எனக்கு தெரியாது, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. பட் இவர் வந்து சைலண்ட்டாக இருந்து ஆக்ஷன்ஸில் காட்டுறது எனக்கு ரொம்ப பர்சனலாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆல்கஹாலிக் கடையெல்லாம் மூணுனதுமே நல்ல விஷயம். அண்ட் தென் தனிப்படையுமே அமைச்சிருக்காங்கங்கிறதும் வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அது மாதிரி சார் சொன்ன மாதிரி தான் பேன் பண்ணியிருக்காங்க, நிறைய பக்கம் ட்ரக்ஸையுமே பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்கூல், காலேஜ் சைடு, கோவில் சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. எனக்குமே அதுதான் இம்பார்ட்டண்டாக ஹைலைட்டாக தெரியும். ஓகே, நம்ம 30 நாட்கள் அது பேசிட்டோம். நெக்ஸ்ட்டு விஜய் சிஎம் சார் சூஸ் பண்ண மினிஸ்டர்கள் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் சார் ஆகணும். ஏன்னா இப்போ மினிஸ்டர் அவங்க வந்துட்டு பண்ண பாசிட்டிவான விஷயங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ்லேருந்தே பாசிட்டிவ்லேருந்து போயிடலாம். கண்டிப்பாக நெகட்டிவ் நம்ம வருவோம், பாசிட்டிவ்லேருந்தே போயிடலாம். அதுவும் நான் என்னோடதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சார். எனக்கு என்ன பர்சனலாக பிடிச்சதுன்னா, மினிஸ்டர் பிடிச்சதுன்னா டிவிகே ரமேஷ்னு சொல்லுவாங்க, நியூஸில் ஃபுல்லாக ட்ரெண்டாக இருப்பார், இந்த அறநிலைத்துறை அமைச்சர், பிரச்சார பீரங்கி. அவர் மேலே நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இல்லை நல்லா அவருடைய ஏஜுக்கு அந்த ஸ்பிரிட்டு, அவர் ரொம்ப யங் ஏஜ்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நல்லா 31 வயசு ஆகுது சார். நல்லா அவர் ஸ்பீடாக எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பண்ணுற விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட சரௌண்டிங்ஸ் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, இப்போ வந்துட்டு நாங்கள் திருச்செந்தூராக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம், எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியுது, இந்த புரோக்கர் தொல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்கே போனாலும் 2000 ரூபா கேட்பாங்க, 4000 ரூபா கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாருமே கரெக்டாக ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு வந்துட்டு அந்த மினிஸ்டர் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது சார். உங்களுக்கு எந்த மினிஸ்டர் சார் பண்ணது பிடிச்சிது? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் கேட்டகரியில் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவிலக்கு நம்ம விக்னேஷ் அவர்கள், கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு சுந்தராபுரம் மினிஸ்டர், இவரோட இது வந்து எனக்கு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுச்சு. இவரோட ப்ரெஸ் மீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கம்பேர் தென் அதர் மினிஸ்டர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் டிலேட் தான். ஏன்னா நல்ல ஒரு இன்புட்டை உள்ளே வாங்கியிருக்கிறேன்றது அவரே ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னார். ஸோ எடுத்தோன்னு சும்மா வந்து எதுவும் தெரியாமல் பேசுகிறத விட அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், துறை சார்ந்த நிறுவனங்கள், இல்லை துறை சார்ந்த செக்ரட்டரிஸ் டீம் அந்த கட்டமைப்புக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, அஃபீஷியல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, அந்த பேராமீட்டர்லாம் மெஷர் பண்ணிவிட்டு,
ஸோ எங்கெங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்படுது அந்த டிவிஷன், டாஸ்மாக் டிவிஷன்லாம் எங்கே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் மீட் கொடுக்கும்போதே ஒரு வேல்யூவோட இதுதான் விஷயம். கிட்டத்தட்ட எல்லா கான்ட்ராக்டர் நீங்கள் வந்து காட்டன் பாக்ஸ் காட்டுற கான்ட்ராக்டர், இல்லை டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர், ஃபேக்ட்ரி ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் கான்ட்ராக்டர், ரீட்டைல் ஷாப்பு, பார் கான்ட்ராக்டர், இந்த மாதிரி வேரியஸ் கான்ட்ராக்டர் வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜஸ் வீதம் கட்சி வளர்ச்சி நிதி அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இந்த கட்டமைப்பு மூலயமா போயிட்டு தான் இருந்திருக்குது. இது ஏறத்தாழ அரௌண்டு ஈவன் வேல்யூமே மென்ஷன் பண்ணார். இடது 100 crore per month. அப்போனா ஒரு வருஷத்துக்கு 1200 கோடி, 1200 crores per annum. இட் இஸ் அ வெரி பிக் அமௌண்ட். Yes, sir. 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே 6×12 கிட்டத்தட்ட 6200 கோடி ஆச்சு. எஸ் சார். ஸோ 6200 crores ஒரு கட்சி நிதியாக போகுது. அதை வந்து இனி கவர்மெண்ட் கஜானாக்கு வரும் அப்படி. ஸோ ஆமாம், நாங்கள் வந்து எல்லா கான்ட்ராக்டையும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ அது அஃபிஷியலாக அந்த பர்சன்டேஜஸ் வந்து இனி மேப் டு கவர்மெண்ட். ஸோ அதை நினச்சிருந்தா இவங்களும் அதே மாதிரி சைலண்ட்டாக விட்டுருக்கலாம். இன்ஃபேக்ட் நாம் எல்லாருமே பேசுனதெல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபா அதுதான் நம்ம கமிஷன் நினச்சிட்டு இருந்தோம். அது 10 ரூபா பாட்டிலுங்கிறது ஒரு சப்ஜெக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வேல்யூ வந்து ஒரு கட்சி நிதிக்காக போயிட்டு இருந்திருக்கு. அது வந்து ஏ டீம் பி டீம் யார் வந்திருந்தாலுமே அது மாறி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை நானும் சொல்ல மாட்டேன், இது நீயும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததை பிரேக் பண்ணி இவ்வளோ ஒரு ஒயிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது வந்து நான் ஒரு மெச்சூர்டு ஆக்ஷனாக பார்க்குறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக, ஒரு ஸ்டாட்டிக்காக, ஒரு வேல்யூவோட, அதுவும் நோட்டபிள் தளபதியோட உத்தரவோட. ஸோ அது வந்து இட் இஸ் அ வெல் மெச்சூர்டு திங். ஸோ அதை வந்து ஒரு 6 month லேட்டரு இது இப்படி தான் கன்ஃபார்மாக அவர் எங்கே ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுத்தாங்களோ அது அப்படி தான் போயிட்டு இருக்குதுங்கிறத அவங்க என்ஷூர் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்க சார். ஸோ இட் இஸ் அ வெரி ப்ரௌடு டு அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பாக சார். ஸோ ஈவன் அதை யாருமே பாராட்டலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆமாம் சார், கொஞ்சம் அண்டர்ரேட்டடாகவே இது அதுதான் பிரச்சனையே. நம்ம ஊரில் வந்து குறை மட்டும் சொல்லுவாங்க, நிறைகளை நான் எப்பவுமே வந்து எல்லாருக்கும் நம்ம பசங்க அன்னப்பறவை மாதிரி இருக்கணும்ப்பா. என்றைக்குமே ஒருத்தர் அன்னப்பறவை என்ன பண்ணுன்னா பால் எது தண்ணி எதுன்னு அதுக்கு தெரியும். ஸோ அது அழகாக வந்து பாலை மட்டும் எடுத்துக்கும், தண்ணியை விட்டுரும். நான் எப்போவுமே சொல்கிறது என்னோடய லைஃப்பில் நான் கடைப்பிடிக்கிறது. நான் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ளஸ்ஸை மட்டும் நான் எடுத்துப்பேன், உங்கள் மைனஸை நான் இக்னோர் பண்ணிடுவேன். அன்லெஸ் அதர்வைஸ் உங்கள் மைனஸ் எனக்கு பர்சனலாகவோ இல்லை என்னை பாதிக்காத வரைக்கும். ஓகேங்க. அதே மாதிரி தான் மக்களும் கவர்மெண்ட்டிருந்து எடுத்துக்கணும். ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் அது அவங்களை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் அதை நம்ம டிபேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே போகிறார், அங்கே வரார், அது அங்கே போகலாமா, இங்கே இதெல்லாம் தேவையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். என்ன ஏன் கோட்டு போட்டு வர இதை நம்ம பேசணும். நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு வந்து விரக்தி வராது. எஸ் சார். இல்லைன்னா நீங்கள் சும்மா பிளைண்டாக நீங்கள் வந்து கண்மூடியாக எதை செஞ்சாலும் போனால் தப்பு, வந்தால் தப்பு, நின்னா தப்பு, உட்காந்தா தப்புன்னு சொன்னால் அவங்களே எதுக்கு செய்யணும்னு ஆயிடுவாங்க. என்ன சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்ல தான் போகிறான், எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆயிரும் யாருக்குமே. ஸோ எப்பவுமே எப்படி நம்ம வந்து ஒரு தவறு செஞ்சால் கண்டிக்கிறோமோ, ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சால் பாராட்டணும், அதை அக்செப்ட் பண்ணணும். பாராட்ட வேணால் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணணும். அமைதியாக இருந்தாவே மௌனம் சம்மதத்துக்கு அறிவு. இட் இஸ் அ குட் சச் அ மெச்சூர்டு விக்னேஷ் அவரோட ஆக்டிவிட்டி வந்து ரியலி அப்ரிஷியபிள் ஆக்டிவிட்டியாக நான் என்ன அட்மிட் பண்ண ஆக்டிவிட்டி மினிஸ்டர் செக்மெண்ட்டில். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை வந்து பெருசாக எந்த மீடியாவும் அவ்வளோ கவரும் பண்ணல. அது ஒரு அண்டர்ரேட்டடாகவே போயிடுச்சு சார். அது ஒன் டே கிளிப்பாக போயிடுச்சு. ஒன் டே கிளிப்பாக இதே நீங்கள் திட்டிருந்தா திருப்பி போடிடுவோம். ரிப்பீட் மெத்தடில். ஓகேங்க சார். கோகுல் சார், நீங்கள் சொல்லுங்கள். மினிஸ்டர் நான் பார்க்குற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவங்க தான் அவங்க தான்ட்டு இல்லை. நான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸ்லேயே நான் முக்கியமாக ஒரு விஷயம் அட்மையராக பார்த்தது, எல்லோரும் அட்மையராக பண்ண விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து எனக்கு கொடுத்த பொசிஷனை வந்து நான் லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கன்னிங்காக இருந்தாங்க நான் பார்த்ததில்ல. ஸோ அப்போ எல்லாமே ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வந்துடணும், நான் இருக்கக்கூடாது, பீப்புளோட இது வந்து இன்டென்ஷன் வந்து என்னோடய பார்வையிலேருந்து வேறு யார்ட்டையும் போகக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லோரும் இருக்காங்க. இப்போது முன்னாடி ஆட்சியில் வந்து திமுக அதிமுகவில் இருந்தாலுமே அவங்க இதை பண்ணாலும் செஞ்சாலும் வந்து யார்ட்டுக்கு அந்த கான்ட்ரவர்சி வந்து உருவாகிட்டே தான் இருந்தது. அந்த கான்ட்ராங்கிறது ஆப்போசிட் பார்ட்டி கூட இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் இவங்க வந்து அப்படி இருந்தாலுமே எங்கே இருந்தாலும் ஒரு இன்னாக்ரேட் போகிறதா இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்தா போகிறாங்க, பண்ணுறாங்க. அந்தோட ரேப்புங்கிறது பில்ட் பண்ணுறாங்க. ரேப்பு மூலிமா எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வழிகள் உட் பண்ணுறாங்க. இன்னும் என்னென்ன அப்படின்னா கிரவுண்ட் ஒர்க் வந்து இவங்க எல்லாருமே இங்கே தான் போய் பார்க்கணும், நான் அமைச்சர், நான் இதோட இதில் தான் இருக்கேன் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. ஸோ பீப்புளாக வந்து உள்ளே இருக்காங்க. பீப்புளுக்கு என்ன அடிப்படை தேவைங்கிறது எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து ஈவனாக கோஆர்டினேட் பண்ணி பார்க்குறதுல நான் இது அட்மையர் ரொம்ப நான் எல்லாத்துலேயும் பார்க்குறேன். வியக்கத்தக்கதாக இருக்குது இப்போ வர ஆட்சியில். ஓகேங்க சார், சூப்பராக சொன்னீங்க சார். மனோஜ், நீங்கள் சொல்லுங்கள். மினிஸ்டர் எனக்கு வந்து கோகுல் சார் சொன்ன மாதிரியும் சார் சொன்ன மாதிரி தான்
ஃபீல்டில் இறங்கி ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து போய் பார்க்குறது இந்த ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து முன்ன இருந்தவங்க பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, இப்போ இருக்கவங்க இந்த எக்ஸ்போஷரோட கூட சேர்ந்து பண்ணுறாங்க. லைக் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நமக்கு எது தெரியுது தெரிய வரலங்கிறத தெரியப்படுத்தவும் செய்கிறாங்க. ஸோ அது எக்ஸ்போஷர் போட அந்த ஃபீல்டு இறங்கி ஒர்க் பண்ணுறது எனக்கு வர வைக்கத்தக்கதாக இருக்குது உண்மை. அதான் சரி, இவங்க சொன்ன மாதிரி இப்போ திமுக அதிமுக அவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது மினிஸ்டரா எம்எல்ஏவா ஐயோ கிட்டே போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஒரு பயம் இல்லை, ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து அந்த ஃபீல் கொடுக்குது. அதான் மக்களோட மக்களாக இருக்காங்கன்றதே பெரிய விஷயம் தான், ஃபீல்டில் இறங்கி அது பண்ணுறாங்கன்ற. கண்டிப்பாக சார். சரி, ஓகேங்க சார். இப்போ இல்லை, இந்த பாசிட்டிவில் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். ஓகே, நான் ஒரு விஷயம் நடந்ததை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க. ஸோ ஆக்சுவலி அவங்களோட ஏரியாவில் ஒரு பிளாஸ்டிக்ஸ் குடோன் வந்து ஓப்பன் ஏரியாவில் அந்த ஓல்டு பிளாஸ்டிக் மெட்டீரியல் குடியிருப்பு பகுதியில். ஸோ அவங்க வந்து அதை இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஓப்பன் குடோன் வந்து போடுறாங்க. ஸோ இது நீங்கள் மழை பெஞ்சதுன்னா அதுக்குள்ளெல்லாம் போய் தண்ணி நிற்கும், தென் கொசு ஃபார்ம் ஆகும், அதன் மூலயமா நிறையா இது பரவும் அந்த மாதிரியான நிறையா ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது. ஸோ அது அவங்க வந்து நார்மலாக ஒரு சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 5 to 7 டேஸில் அந்த அவங்க பர்டிகுலர் அந்த குடோன்காரங்களுக்கு வந்து அதை சம்மன் கொடுத்து அதை அங்கேருந்து அப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண வச்சுட்டு இவங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. இது ரியலாக நடந்தது. இவ்வளோ ரேபிட் ஃபங்க்ஷன் சிஎம் செல்லில் வந்து வித்தின் ஒரு 5 to 7 டேஸ் பீரியடில் நடக்கிறதுன்றது அதாவது என்ன சொல்கிறேன்னா ஆக்டிவாக இருக்குது கவர்மெண்ட். ஆக்டிவாக இருக்குது கவர்மெண்ட் ஆக்டிவாக இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம வந்து டிவிகேயில் இருக்கக்கூடிய அரசியல் அஃபீஷியல்ஸை பற்றி பேசணும், பொலிட்டீஷியன்ஸை பற்றி பேசணும். பட் இங்கே வந்து கவர்மெண்ட் அதே தான், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். நீங்கள் செக்ரட்டரியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அப்படியே கீழே வர கலெக்டர் அப்படியே அந்த விங்காக வர்றது எல்லாமே அவங்க அப்படியே தான் இருப்பாங்க யார் வந்தாலும். அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் ஆக்டிவாக இருக்குது. நீ சொன்ன ராபிட்டா ஆக்டிவாக இருக்குது. அந்த ஆக்டிவாக இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக ஆகணும் சார். ஏன்னா நியூஸ்லேயே காட்டுறாங்க 9 மணிக்கு எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு வராரு விஜய் சார் வராரு. அதான் அந்த ஆக்டிவ்னஸ், சம்திங் ஆக்டிவ். அப்போ ஆக்டிவாக இருந்தாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல. எஸ் சார், அது இட் இஸ் வெரி அக்செப்டபிள். கண்டிப்பாக அக்செப்டபிள் தான். ஓகேங்க சார், இவ்வளோ நேரம் நம்ம இப்போ தான் மெயின் செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஏன்னா ஹைலைட்ஸ் பேசியாச்சு, அவங்க பண்ண இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பேசியாச்சு, மினிஸ்டர் அவங்களோட பாசிட்டிவ் எல்லாமே பேசியாச்சு. நீங்கள் பார்த்த நெகட்டிவ்ஸ் கிட்ட போகிறோம். ஏன்னா ஒரு விஷயம் இருந்தாலே கண்டிப்பாக பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இப்போ நெகட்டிவ், நீங்கள் பார்த்த நெகட்டிவ் இதில் நான் ஆரம்பிக்க மாட்டேன், உங்ககிட்ட வந்து ஆரம்பிக்கிறேன். இல்லை நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். மாற்றி விட்டாரு. சரி என்னோட இதில் வந்துட்டு என்னென்னா பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ஓகே தான் சார். என் மனசளவில் என்ன தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி காட்டணும்னு எனக்கு தோணுது சார். கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ராம் ரொம்ப பாலிஸ்டாக சொல்கிறார், மற்றெல்லாம் ஸ்ட்ராங்காக எங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஏது எந்த நிகழ்ச்சி உங்களை அப்படி இது பண்ணுச்சு? மெச்சூரிட்டி மீன்ஸ் இப்போ எப்படி சொல்கிறதுனா அந்த ஜெயிச்சு அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, நிறைய பேர் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து ரீல்ஸ் அப்படின்னு. அது வந்துட்டு என்னது எனக்கு கொஞ்சம் ரெண்டு இதுவாக இருந்துச்சுன்னா, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் அவங்க போகிறாங்க, அங்கே இருக்கிறாங்க அந்த அஃபிஷியல்ஸ் கூட வச்சு அதை ரீல்ஸ் பண்ணி அவங்க போஸ்ட் போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஏன்னா அது வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ், அது அவங்களுக்குன்னு ஒரு இது ரெஸ்பெக்ட் இருக்கும். அது வந்துட்டு அவங்களோட ஒர்க்கு கெடுக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அதுதான் எனக்கு பொறுத்த வச்சுக்கு என்னோட இதில் நெகட்டிவாக நான் பார்க்குறது சார். ரீல்ஸ்க்காக ஒர்க் பண்ணாங்கன்னா ரியலுக்காக ஒர்க் பண்ணணும். அவங்க வந்து சார் ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ரியலாக ஒர்க் பண்ணுறாங்க, அதை ரீல்ஸாகவும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரீல்ஸ்க்காக ரியல் பண்ணுறாங்களா இல்லை ரியலுக்காக ரீல் பண்ணுறாங்க? ரியலாக பண்ணுறத ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க. அது வந்து கம்மியாக போடணும்னு நான் சொல்ல வரேன் சார். போடட்டும், தப்பு இல்லை, ஆனால் அது கம்மியாக போடட்டும். என்ன கேட்டால் அது வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா மினிஸ்டருங்கிறப்போ மெச்சூரிட்டியான ஒரு போஸ்டிங்கு. ஸோ அது பண்ண வேணாம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுமே வந்து கொஞ்சம் ஏன்னா வேர்டிங்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு மெச்சூரிட்டியான போஸ்ட்டில் இருக்காங்க மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு ஆமெச்சூர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு மினிஸ்டர். என்னென்னா அதான் விளையாட்டுத்துறை வந்து விவசாயத்துறையோட விளையாட்டுத்துறை தான் வந்து ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து ஆமெச்சூர்டாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஒரு மினிஸ்டர்ன்ற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து. ஏன்னா எல்லாமே நல்லா பண்ணுறாங்க,
பட் அதையுமே கொஞ்சம் மெச்சூரிட்டிங்கிறத டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் இது என்னோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து நான் எதை அப்போஸ் பண்ணுறேன்னா சார், இப்போ அவர் சொன்னார் ரீல்ஸ் போடுறது இந்த பெரிய மினிஸ்டர் இந்த கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அதாவது இப்போ சோஷியல் மீடியா வந்து மொத்தமாக என்டர்டைன்மெண்ட்டாக மாறிடுச்சு. 95% என்டர்டைன்மெண்ட், 5% கொஞ்சம் எஜுகேஷனலாகவும் கொஞ்சோண்டு ஆக்கப்பூர்வமாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி என்னோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து நான் சொல்கிறேன், இந்த 95% கொஞ்சம் இப்போ வந்து எஜுகேட்டடாக மாறுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ரீல்ஸ் வந்துட்டு பெரிய பிளாட்ஃபார்ம். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நானும் தான் ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன், வந்து 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க டக்குன்னு. அது வந்து பெரிய ஆளுங்க போட்டால் அது சீக்கிரமாக ரீச் ஆகுதுல்ல சார். அதனால் வந்துட்டு அந்த ரீல்ஸ் விஷயத்தை இவங்க ஒரு பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறாங்கன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன் சார். இப்போ நாங்கள் 2 பேர் சொல்லிட்டோம், இப்போ நீங்கள் தான் சார் சொல்லணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து மைனஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறது வந்து ஆக்சுவலி நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் பொசிஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, எம்எல்ஏஸ் மேலே ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு, நம்பிக்கை வச்சுருக்காரு. அதனால தான் அவங்க வந்து விருப்ப மனுவை ஏற்று அவங்கள வந்து அந்தந்த டிவிஷனில் அவங்கள வந்து எலெக்டர்ஸாக நிற்க வச்சுருக்காரு. எஸ் சார். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு அந்த என்ன மனநிலைமையில் அந்த டிவிக்கே அந்த போஸ்டிங்கை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை இன்னும் மேலே கொண்டு போகணுமே தவிர கீழே 1% கூட அதுக்கு ஒரு நெகட்டிவ் வராமல் பார்த்துக்கணும். அந்த நம்பிக்கைக்கும் அந்த லாயல்ட்டிக்கும் அந்த லாயல்ட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு உப்பிட்டவரை உயிருள்ளவரை நினை. இதுதான் தமிழருடைய பாரம்பரியம், பண்பாடு. இங்கே டிவிகேயில் இருக்கிற ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுக்கும் ஒப்பிட்டது திரு விஜய் அவர்கள். ஆமாங்க சார். முதல்ல அவருக்கு எந்த ஒரு பேட் நேம்ஸை க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது தான் அந்த உப்பிட்டவனை உயிருள்ளவரை நினைங்கிறதுக்கான வேர்டுக்கான மீனிங். எஸ் சார். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1. அப்போவே அவங்களுக்கு பாதி மெச்சூரிட்டி வந்துடும். ஒரு விஷயத்தை செயல்படுறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படணும். இது வந்து செயல்பாடுன்றது அது அவங்க செயல்பாடாக பார்க்க மாட்டாங்க. இன்னை வரைக்குமே டிவிகே கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அன்னோன் பர்சன் தான். இங்கே நோன் அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்கள் தான். ஆமாங்க சார். அவரோட ஃபேஸில் தான் இவங்கெல்லாம் மாஸ்க். எஸ் சார். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மெச்சூரிட்டி வந்து கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் இருந்தே ஆகணும். ஸோ அதுதான் இவங்க ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணுற ஃபஸ்ட்டு கர்ட்டசி. ஸோ அது ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் நல்லது சம்பாரித்து கொடுக்கறது செகண்டரி. எஸ் சார். நல்ல பேர் எடுத்து கட்சிக்கோ தலைமைக்கோ நல்ல பேர் எடுத்து கொடுக்கறது 2ஆம் பட்சம். ஆர்வ கோளாறில் கெட்ட பேர் வாங்கி தரக்கூடாது. இப்போ அவங்க இன்மெச்சூராக நடந்துக்கிட்டால் அது அவங்க நடந்துக்கிட்டே தான் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் ஹோல் சிஸ்டமை தான் அவங்க பார்ப்பாங்க. இன்க்ளூடிங் விஜய் அவர்களையும் அப்படி தான் பார்ப்பாங்க. அது இவங்களுடைய நிழல் வந்து அவங்களோட ஷேடோ வந்து அவர் மேலே விழுகுது. எஸ் சார். நல்லது இருந்தாலும் விழுகும், கெட்டது இருந்தாலும் வரும். ஸோ அந்த பேட் ரிஃப்ளெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது தான் இவங்களுக்கு தேவையான முதல் மெச்சூரிட்டி. அதை இவங்க வளர்த்துக்கணும். எஸ் சார். இது அங்கங்கே சின்ன லேக் இருக்குது. நாட் ஃபார் ஆல், எகெயின் நாட் ஃபார் ஆல், பட் வில் பி தேர். அவங்க வந்து நம்ம கூகுள் சார் சொன்ன மாதிரி போன இதில் சொன்ன மாதிரி லைக் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம காட்டிக்கணும், அந்த ஃப்ரீடத்தை வந்து அவங்க மெச்சூரிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். தென் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துறது என்ன, நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, கிட்டத்தட்ட 4,50,000 கோடி நம்ம தமிழ்நாடோட வருமானம், இயர்லி ரெவென்யூ. ஓகேங்க சார். கிட்டத்தட்ட 8.5 கோடிக்கும் மேற்பட்ட தமிழக மக்கள். இவங்களுடைய நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. இவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்பேக்ட் பண்ணுற லெவலில் அவங்க இருக்காங்க எல்லாருமே. இவங்க பண்ணுற ஒரு சரியான நடவடிக்கை அவங்களோட வாழ்க்கையில் பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறோம். எஸ் சார். இவங்க பண்ணுற ஒரு தப்பான நடவடிக்கை அவங்க லைஃப்பில் நெகட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். எஸ் சார். அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படணும். ஒரு 4.5 லட்சம் கோடியை வருஷம் வரிப்பணமாக மக்கள் அவங்கள நம்பி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கஜானாவுக்கு போகுது. அதை ரீயூட்டிலைஸ் பண்ணுறதோ, அன்வான்டோ ஸ்பெண்டிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும், அதை எப்படி இன்னும் இங்கிருந்து டெவலப் பண்ணுறதும், ஆரோக்கியமான செயல்களுக்கு பட்ஜெட்டை ஏற்றிட்டு இன்ஹெல்தி டிவிஷனுக்கெலாம் வந்து அதோட பட்ஜெட்டை குறைக்கிறதும் தான் இவங்களுடைய முழு ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகேங்க சார். ஸோ இதுக்கு தான் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் மைண்டை தினம் தூங்கும் போதும் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் நம்மளோட டிசிப்ளினை க்ரோ பண்ணிக்கணும். இதுதான் நம்ம ட்ராக்கு, நம்மளுடைய தலைவரோட கோல் இதுதான், நம்மளோட டிவிக்கோட ஆம்பிஷன் இதுதான், இதை நோக்கி நம்ம பயணிக்கணும். எங்கே பேசினாலும் பார்த்து பேசணும். ஏன்னா
எல்லா தரப்பு மக்களுமே இருப்பாங்க. ஒருத்தரை நீங்கள் புகழ்ந்து பேசி ஒருத்தரை புகழ்ந்து பேசுங்க, ஆனால் இன்னொருத்தரை எக்காரணத்தை கொண்டும் தாழ்ந்து பேசாதீங்க. இது நீங்கள் அங்கே கம்பேரிஷன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ டோன்ட் கம்பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரையும் எதோடையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாதுங்கிற கான்சியஸ், அதே மாதிரி ஒரு வேர்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து பத்திரமா பேசணுங்கிற கான்சியஸ், அண்ட் ஒவ்வொரு இடத்துல பப்ளிக் விசிபிலிட்டியில் வரும்போது ரொம்ப ஒரு தன்மையாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கிற கான்சியஸ், இந்த எல்லா கான்சியஸோடையும் இவங்க இருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இங்கேயுமே அந்த டிசிப்ளினுங்கிறது எல்லா இடத்துலையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் அது இல்லைன்னா அதோட ஷேடோ வந்து உங்கள் மேலே விழாது, கட்சி மேலே தான் விழுவும். கண்டிப்பாக சார். ஓகேங்க சார். கூகுள் சார் சொல்லுங்கள், நீங்கள் பார்த்த இந்த 30 நாட்களில் நெகட்டிவான விஷயங்கள். நான் பார்க்க நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, டிசிப்ளின் ஆக்டிவிட்டி தான் நானும் மென்ஷன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை வந்து ஒரு மக்கள் சந்திப்புலேயோ நம்ம பேசுகிறப்போ வார்த்தைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து நம்ம மக்கள் அவேர்னஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து அந்த இடத்துல பேசணுங்கிறப்ப துல்லியமாக நம்ம இந்த விஷயம் இதுதான் நம்ம பேச போகிறோங்கிறது முன்னாடியே அவங்க கணிச்சு வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தைகள் வந்து யாரும் துன்புறுத்தளவு இருக்கணும், ப்ளஸ் அவங்க சொல்ல வரக்கூடிய அந்த என்ன விஷயங்கள் அவங்க ரீச் பண்ண நினைக்கிறாங்களோ அதை வந்து புரிதல் தன்மையாக ரொம்ப ஈஸி மெத்தடில் அது யாரும் துன்புறுத்தல இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த ஒரு 30 டேஸில் நான் பார்க்குற நெகட்டிவான விஷயமா இருக்குது. அதே மாதிரி பொலிட்டிக்கலுக்கு இவங்க புது பார்ட்டி புது எக்ஸ்போசர் ஃப்ரெஷராக தான் வந்திருக்காங்க. அந்த ஃப்ரீடம், ஆக்சுவலி ஃப்ரீடத்தை பற்றி சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் மாதிரி எம்எல்ஏஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த யாருமே கொடுக்கல. கண்டிப்பாக. ஸோ அதாவது கொடுக்காததுக்கு காரணம் வந்து நீங்கள் பேசி நல்லது பண்ணாட்டி பரவாயில்ல, பேசி எதுவும் போட்டு உடச்சிடாது. ஆமாம், அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு. பட்டு இங்கே வந்து அந்த ஃப்ரீடம் அவங்க கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா அந்த பப்ளிக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ளோஸாக ஃபீல் பண்ணட்டுங்கிற காரணத்துக்காக அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். ஓகேங்க சார். பட் அதை வந்து இவங்க அதை டேமேஜ் பண்ணிக்காமல் போதும் நீங்கள் எல்லாம் பண்ண வரைக்கும் போதும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வர மாதிரியான சூழலுக்கு தள்ளிடக்கூடாது, தலைமையை தள்ளிடக்கூடாதுன்றதை நான் பார்க்குறேன். நான் ஸோ அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை குயிக்காக அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதும் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ். சொன்ன மாதிரி 30 டேஸில் நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஸோ டைம் நம்மளும் கொடுக்கலாம். ஸோ இந்த மெச்சூரிட்டி விஷயத்தையும் அவங்க வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சொன்ன மாதிரி. ஸோ இப்போது 30 டேஸ் மாதிரி என்னோட வில்லிங் என்னென்னா அடுத்து ஒரு 6 மந்த் கழிச்சு ஒரு ரிவ்யூ. ஸோ ஏன்னா அப்போ வந்து நம்ம இன்னுமே கூட நிறைய பேசணும், ஒரு பெட்டராக ஒரு நம்மளால் வந்து ஒரு ஃபீல் பண்ண முடியும் ஒரு பெட்டர் ஒரு ரியல். இப்போ வந்து பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் இருக்குது. இது ரியாலிட்டி லைவ் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு ரிசல்ட் அது எடுத்துருக்குதுன்றதை நம்மளால் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேங்க. பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். 30 டேஸ் டு 100 டேஸ்க்கு அப்புறம் நம்ம பேசுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூபிஸ் உங்களில் ஒருத்தராக நாங்கள் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த 30 நாட்கள் இந்த கவர்மெண்ட் பண்ண ஹைலைட்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே நாங்கள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 30 நாட்கள் நடந்த பாசிட்டிவ், நெகட்டிவ், ஹைலைட்ஸ் எல்லா விஷயங்களுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டியூபிஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் நாங்கள் எல்லாருமே உங்களை வந்து சந்திக்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.